உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை அளிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் மாநகராட்சி அதிகாரிகள் இடைத்தரகர்களை அணுகுமாறு கூறியதாக ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் குற்றச்சாட்டு. ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை வழங்காமல் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அதிகாரிகள் நடந்து கொள்வதாகவும், இடைத்தரகர்களை வைத்து ஆவணங்களை கொண்டு வருமாறு தெரிவிப்பதாகவும் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கோவையில் வழக்கறிஞராக இருப்பவர் புகழேந்தி. இவரது தந்தை இளங்கோவர் மற்றும் தாயார் அல்லி ஆகியோர் கோவை மாநகராட்சியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றதாகவும், அதனைத் தொடர்ந்து தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடையை அளிக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாகவும், எனவே அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தாயாருடன் மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தார். இதுகுறித்து புகழேந்தி கூறுகையில், தனது தாய் மற்றும் தந்தையார் இருவரும் கோவை மாநகராட்சி 82வது வார்டில். வணக்கங்க, என்னோட பேர் புகழேந்தி, வழக்கறிஞராக இருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 82வது வார்டில் நிரந்தர தூய்மை பணியாளராக இருந்து போன வருஷம் அப்பா மார்ச் மாதம் ரிட்டையர்ட் ஆனாருங்க. அம்மா ஜூன் மாதம் ரிட்டையர்ட் ஆனாங்க. இவங்களுக்கு பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியம் இந்த ரெண்டுமே கொடுக்காம இன்றைக்கி 10 மாதத்துக்கு மேலாவது இப்போ வரைக்கும் இன்றைக்கி நாளைக்குன்ட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கிரிஜாங்கிற அங்கே அலுவலர்கிட்ட போய் கேட்டதுக்கு, இது எங்கள் வேலை, எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியாது, நீங்கள் இடைத்தரகர்கள் மூலமாக வெளியே கொடுத்து பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க, அதுக்கு ஒரு 20,000 பக்கம் செலவாகும், நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக மெத்தனமாக பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவங்க வேலையை எங்களை வெளியே கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்கு போனால், எங்களை ஏசி இப்போ இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர் நம்ம செந்தில்குமரன் சாரை பார்த்தீங்கன்னா, அவர் வெளியே எங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுருந்தார். எங்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. அதே போல் வெளியே இருக்கைகள் கூட போடாமல் எங்களை மணிக்கணக்காக நிற்க வச்சுட்டு அவரை எங்களை மதிக்காமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருங்க. எங்களுடைய பிரச்சனைகளை கூட கேட்கலைங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாருங்க. மருத்துவ வசதிகள் கூட செய்ய முடியாமல் எங்கள் அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. இப்போ அவரை எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அதனால் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மாவும் நானும் தான் வந்திருக்கோங்க. இப்போ எங்களுக்கு உடனடியாக மருத்துவ செலவுகள், அடிப்படை தேவைகள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான தொகைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி புகார் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு விரைவாக கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட கிரிஜா மற்றும் செந்தில்குமரன் ஆணையாளர், உதவி ஆணையாளர், எங்கள் 2 பேர்த்து மேலேயும் தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டோம். இடைத்தரகர்கள் மூலமாக போனால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள்கள் நிறைய பேர் அவங்க வாங்கினதில் இடைத்தரகர்கள் மூலமாக அவங்களுக்கும் கணிசமான தொகை கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால நான் இடைத்தரகர்களை போகலை. நானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த சொல்லி நான் கேட்டிருக்கிறேங்க. ஆனால் அவங்க வேணும்னு காலம் தாமதம் பண்ணுறாங்க.